வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஆளுநர் அவர்கள் மீண்டும் தன்னுடைய நிறைய அரிய கருத்துக்களை சொல்வார். மீண்டும் ஒரு அரிய கருத்தை சொல்லியிருக்காரு. தினமலர் இன்னைக்கு ஒரு முழு பக்கம், அதான் ஃபுல் பக்கம் அந்த பயிற்சி. இம்முறை கவர்னர் சீமானை அடுத்து ஈவேராவை சுட்டிக்காட்டி பேச்சு. இது அரசியல் பூமி அல்ல, அன்பால் நிறைந்த பூமி. ஏன்னா சினிமா டைலாக் மாதிரி வரும் பாருங்க, படத்தில் பேசுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு டைலாக்கு. இம்முறை கவர்னர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஈவேரா என்ன சொன்னார்? கவர்னர் சொல்கிறார், ஆரியர்கள் காட்டுமிராண்டிகள், அவர்கள் குடித்து கூத்தாடியவர்கள், அவர்கள் போதையில் பாடியவைதான் இராமாயணமும் மகாபாரதமும் என்றார். ஆனால் அவை வாழ்ந்து மறைந்த மனிதர்களின் வரலாறு. அதை சரஸ்வதி நாகரிகம் நிரூபிக்கிறது. உடனே நீ கேட்கலாம், என்னங்க சிந்து சமவெளி நாகரிகம் தானே? இவர் சொல்கிறாரு, சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு சொல்லணுமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, காரல் மார்க்ஸ் கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி நதி சோம்நாத் அருகில் கடலில் குளிப்பதை காசிநாதர் காளிதாசர் குமாரவம்சம் என்ற நூலில் எழுதியுள்ளார். மகாபாரதத்தில் கிருஷ்ணருடைய அண்ணன் பல்ராமன் சரஸ்வதி நதிக்கரையில் வாழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்புறம் இன்னும் நிறைய அரிய கருத்துக்களை சொல்கிறார். இதை மட்டும் நம்ம பேசிட்டு அப்புறம் அதுக்கு போவோம். அதாவது என்னென்னா, ஒரு ஆளுநர் அப்படிங்கிற போர்வையில் ஒருவர் இருந்து கொண்டு சட்ட பாதுகாப்பு இருக்குது, அதனால என்ன வேணால் பேசலான்னு பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி எல்லாமே சயின்ஸுங்க. சயின்ஸ் அதை தாண்டி இப்போ நம்ம சொல்கிறோம்ல, கல்வெட்டை பாருங்கள், இங்கே இவ்வளோ நாகரிகம் இதுக்கு முன்னால் எப்படி இருந்தது, எல்லாம் இப்போ தமிழ் பண்பாட்டுத்துறை இருக்குது, தொல்லியல் துறை இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தொல்லியல் துறை இருக்குது. எங்காவது ஒரு தடவை இந்த மாதிரி ராமர் கிருஷ்ணர் இவர்கள்லாம் வாழ்ந்தார்கள் அப்படின்னு வரலாற்று சான்று ஏதாவது இருக்கா? உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர்கள் இந்த பாபர் மசூதிக்கு பிரச்சனை என்ன சொன்னாங்க? பெரும்பான்மையான மக்களின் நம்பிக்கை அங்கே ராமர் கோயில் இருந்தது, அவ்வளோதான். அது எப்படி நம்பிக்கை நம்பிக்கை வச்சு எப்படி ஒரு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லணும்? ஆனால் சொன்னாங்க. அதே போல் ஆளுநர் அவர்கள் பொதுவாக, அதாவது என்னென்னா, அவர் நிறைய அவரோட ஐடியா வச்சுருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அவர் ஐபிஎஸ் படித்தார், இன்டெலிஜென்ஸில் இருந்தார். அப்படிங்கும்போது படித்தவர்ப்பா பொய் சொல்ல மாட்டார். ஐயா அண்ணாமலை சொல்கிறாருல 20,000 புக்கு படித்தேன்னு, அண்ணாமலை கூட அதை ஒத்துக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா வரலாற்று சம்பவங்கள் இப்போ கீழடியில் கிடைக்குது. அப்போ நம்ம சொல்கிறோம், இரும்பு தமிழகத்தில் தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க, அப்படி தான் நாங்கள் சொல்லணும். இதுதான் வரலாறு. வரலாறை மாற்றியமைப்போன்னு சொல்கிற அமித்ஷா கூட அவர் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர் எப்படி பேசுவார்? இவர் பேசுகிறது முழுக்க பார்த்தீங்கன்னா, தினமலருக்கு ஒரு பக்கம் முழுக்க ஃபஸ்ட்டு பக்கத்தில் ஏன் இவ்வளோ முக்கியம்? அதாவது ஈவேரான்னு சொல்கிறதே தினமலருக்கு இன்னும் பிடிக்கும், தந்தை பெரியாருன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ தான் சீமானவர்கள் ஒரு பஞ்சாயத்து போச்சு, இப்போ மறுபடியும் இவர் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொன்று, இந்த சிந்து சமவெளி ராமாயணம் சொன்னால் நமக்கு இன்னொரு ஞாபகத்துக்கு வரும். ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார். ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தாருன்னார். அதுக்கப்புறம் தான் திமுக ஜெயிச்சது. அது கரெக்டுங்களா? அப்போ மக்கள் இந்த மாதிரி ராமாயணம், இன்னொன்றுங்க, ராமாயணம் மகாபாரதம்லாம் பேர் என்ன? இதிகாசங்கள். இன்னொன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ராமாயணம், கம்பர் எழுதிய ராமாயணம், வால்மீகி எழுதிய ராமாயணம். ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம பேச முடியாது. கண்டிப்பாக ராமர் தான் அந்த ராமர் கோயில் கட்டினார். சேது சமுத்திர திட்டத்தை எவ்வளோ இடமறிச்சாங்கன்னு தெரியும், உங்களுக்கு தெரியும். பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி, அந்த மதம்னா உடனே ஓடி வந்துடுவாங்கல்ல. கிருஷ்ணர் ராமர் இந்த மாதிரியான விஷயங்களை மக்கள்கிட்ட ரொம்ப அழுத்தமாக பதிய வைப்பது எப்படின்னா, இவங்க உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க. மாசு கட்டுப்பாடு வாரியம், இந்தியாவுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சொல்லுது, இல்லைங்க பிரயாகராஜ் இந்த கங்கையில் மாசுபட்டிருக்குது, குளிக்கிறதுக்கு ஏற்புடையதான தண்ணி இல்லைங்கிறாங்க. யோகி சொல்கிறார், இல்லை சூப்பரான தண்ணியெல்லாம் பண்ணுங்க, யாராவது குளிக்கலைன்னா இந்து மதத்தை இழிவுபடுத்திட்டீங்கிறாங்க. சாமியார்கள் 8000 சாமியார்கள் ஜஞ்சத்தில் குடி, அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைய பேச்சு. சரி, இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை தாண்டி அடுத்து என்ன சொல்கிறாரு? ஆரியன் என்ற வார்த்தை வேதத்தில் உள்ளது. ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் ஆளுநரை பார்த்து ஒரு விஷயம் சொன்னார், நீங்கள் இந்த விஷயம் அதனால தான் இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு. உடனே அவர் சொல்கிறார், ஆரியன் என்ற வார்த்தை வேதத்தில் உள்ளது, அனைவரையும் அரவணைத்து செல்லும் உயர்ந்த எண்ணம் உள்ளவர்கள் தான் ஆரியன். காலில் பிறந்தவன், கழுத்தில் பிறந்தவன், தோளில் பிறந்தவன், காலில் பிறந்தவன், தலையில், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் மனுநீதி தான் சொல்லுது. மனுநீதியை உயர்த்தி பிடிக்கக்கூடியது ஆர்எஸ்எஸ். சவார்கர்லேருந்து இவங்களுடைய இயல்பே பார்த்தீங்கன்னா மனுநீதி என்ன சொல்லுதோ அதான். அப்போ வசதியாக அதை மறந்து விட்டு ஆளுநர் எப்படி இதை பேசலாம்? இவங்க தான் பாடம் படிக்கணும் என்ன சொல்லுவாங்கல்ல. இப்போயும் நம்ம என்ன சொல்லுவோம், கருவறைக்குள்ளே போய் பூஜை பண்ணுறது அவங்க தாங்க பண்ணணும், நம்ம ஆளுங்களே சொல்லுவாங்க. அது என்ன இருந்தாலும் அவங்க தாங்க பண்ணணும்.
நம்மளுங்க ஏங்க தமிழில் வந்து சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்களா? அதெல்லாம் இல்லைங்க. தமிழில் எல்லாம் சொல்கிறத விட சமஸ்கிருதம் தாங்க. உடனே இன்னொன்று சொல்லுவாங்க பாருங்கள், இதே இஸ்லாமியர்கள்லாம் பாருங்கள் உருதுவில் சொல்லுவாங்க. நம்ம கேட்குறோம், இஸ்லாமியர்கள் என்ன சொன்னால் எனக்கு என்ன, நான் என்ன, என்னுடைய தமிழில் பேசுனா எனக்கும் புரியும். ஏங்க கடவுளுக்கு லாங்குவேஜ் புரியாதா? ஒன்றுமே புரியல. தமிழ் வந்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சராகலான்னு அது ஒரு பெரிய போராட்டம். அதுக்கு யார் தடையாக இருக்கிறது? இன்னை வரைக்கும் யார் தடையாக இருக்கிறது? மக்களுக்கு தெரியாமையாக இருக்கும். ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு யார் தடையாக இருக்குது? இன்ன வரைக்கும் மக்களுக்கு தெரியாதா? இந்த ஆரியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு சொற்பமாக இருக்கக்கூடியவர்கள், நீங்களும் வாழுங்க, தப்பு இல்லை. ஆனால் இந்த ஒரு சின்ன ஒரு இருக்கவங்க இன்னைக்கு இந்தியாவை எப்படி ஆட்டி படைக்கிறார்கள்? ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி பாராளுமன்றத்தில் பட்ஜெட் போடும்போது நிர்மலா சீதாராமன் பின்னாடி நிற்கிறவங்கள எத்தனை பேர் பட்டியலின மக்கள் இருக்காங்க, பழங்குடியினர் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக அவங்க தான். அவங்க அந்த பேரை நம்ம சொல்ல வேணான்னு பார்க்குறோம், மக்களுக்கு தெரியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ரட்டரியிலேருந்து எல்லாம் யார் இருக்கா? இன்றைக்கி மோடியை ஆட்டி படைக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அங்கே வந்து உயர் ஜாதியினர் தான் வர முடியும் தலைவர், ஆர்எஸ்எஸோட தலைவராக. ஆனால் கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் மக்களுக்காக சேவை செய்கிற இயக்கம், சுய சேவக் சங்கம் என்னென்னமோ சொல்லுவாங்க அவங்க. அன்றைக்கி கொஞ்சம் நல்ல நுட்பமாக யோசனை பார்த்தீங்கன்னா, பிஜேபிங்கிற கட்சி உயர் ஜாதியினரால் ஆட்டி வைக்கக்கூடிய கட்சி. ஆனால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் அதுக்கு ஓட்டு போடுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பட்டியலின மக்களுக்கு நேர் விரோதமான கட்சி. இஸ்லாமியர்கள் கிறிஸ்டின் சொல்லவே வேணாம், நேரடியாக அதுப்பாங்க. பட்டியலின மக்களை மறைமுகமாக அதுப்பாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்காதவர்கள். உங்களுக்கு தெரியும், ஆளுநர் பல்வேறு விதமான கருத்துகள், தமிழ்நாடும் பாரு, தமிழகம் பாரு. இப்போ இந்த கருத்தை நீங்கள் எப்படி, அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறார். ஐரோப்பியர்கள் வெள்ளை, மஞ்சள், கருப்பு என நிறத்தால் மனிதர்களை பிரித்து அவர்களில் வெள்ளை மனிதர்களே அறிவில் சிறந்தவர்கள் என கட்டமைத்தனர். நீங்கள் கேட்கலாம், என்னங்க இதெல்லாம் ரொம்ப. இன்னொன்று, பழமையான சாஸ்திரதம் மற்றும் சங்க இலக்கியங்களில் ஆரியன் என்ற பேர் இருந்ததாக எந்த விளக்கமும் இல்லை. ஆனால் 60-70 ஆண்டுகளாக ஆரியன், திராவிடன் என்ற கருத்து வேற்றுமையை விதைக்க பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இங்கிலீஷ்காரங்க தான் இந்த மாதிரி ஒரு பேர் வச்சாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆரியங்க அப்படிங்கிறது அதாவது அனைத்து சமூகத்தையும் உள்ளடக்கி தான் நாங்கள் பார்ப்போம்னு தொடர்ச்சியாக ஒரு பெரிய ஒரு முட்டை கொடுத்திருக்கிறார். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் வந்து கட்டுக்கரையில் எடுத்தார். இன்னொன்று, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது தான் நமது கோட்பாடு. சூப்பர். அனைத்து உயிர்களையும் ஒன்றாக நினைக்கும் இது நாடு முழுக்க உள்ள அனைவரின் நிலையாக இருந்தது. எப்படியே அனைத்து மதங்களையும் ஒன்றாக நினைக்கணுமா? மோடி அப்படியா நினச்சிட்டு இருக்காரு? வக்பு வாரிய விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அடக்குமுறை எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏகப்பட்ட மசூதியில் லிங்கம் தேடுறது யார்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எல்லாரையும் ஒன்றாக கருத வேண்டும், எல்லாரையும் ஒன்றா. அதாவது என்னங்க, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பிள்ளையார் கோயிலுங்கிற மாதிரி என்ன பேசிட்டு இது முழுக்க 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 முழுக்க. இப்போ பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளுங்க ஒரு ஜிக்கள் இருப்பாங்க, அவங்க முழுக்க முழுக்க ஃபுல்லாக பார்ப்பாங்க. அதேமாதிரி இவங்க துக்ளக், உங்களுக்கு தெரியும், சோருக்கு வரைக்கும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது அவர். இப்போ வந்திருக்கவர் முழுக்க முழுக்க. இன்னொன்றுங்க, இவர்களுடைய மேலாதிக்க சிந்தனையை எப்படிலாம் காட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அதுவும் இல்லாமல் தந்தை பெரியார் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு தினமலர் போட மாட்டாங்க, தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அதே மாதிரி நம்ம எச் ராஜா இருக்கார்ல, அவரும் அதான் சொல்லுவார். நம்ம என்ன சொல்கிறோம், இந்த எச் ராஜா இந்த மாதிரி பேசுகிறவங்கள, ஏற்கனவே கனல் கண்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் இதே மாதிரி தான் பேசி சிறைக்கு போனார். இந்த மாதிரி பேசுகிறவங்கள ரொம்ப கடுமையான தண்டனை கொடுத்தா தான் அடுத்தவங்க பேசுகிறவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா மறைந்த தலைவர்களை பற்றியும் சில ஈஸியாக பேசிட்டு போகிறாங்க. ஏன்னா பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு மேலே சென்ட்ரலில் இருக்காங்க சார், என்ன வேணால் பேசுவாங்க. ஆளுநர் மேலே நம்ம எவ்வளோ வழக்கு போட்டாலும் உச்சநீதிமன்றம் என்னங்க பண்ணணும், எத்தனை தடவை சொல்லிடுச்சு. எங்க உங்கள் வேலைங்க, நீங்கள் கோப்புகளை இல்லைங்க இவர் ஆனால் அப்படியே பண்ணுறேங்கன்ட்டு வந்து பண்ணாமல் இருக்கிறது. தொடர்ச்சியாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுநர் இருக்கும் வரை திமுக அசைக்க முடியாதுன்னு சிஎம் சொல்கிறாரு, உண்மைதான் அது. ஆளுநர், அண்ணாமலை, தீட்சிதர்கள், ஈஷா போதும். கரெக்டாக உங்களுக்கு எப்படி எந்த வட்டத்தில் போது பாருங்கள். இவர்கள் எல்லாம் ஆன்மீகம்ங்கிற போர்வையில் நம்ம அதுதான் சொல்கிறேன். கலைஞர் அவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருக்கணும். கலைஞர் அவர்கள் இருந்தால் இந்த மாதிரிலாம் பேசுவீங்களா நீங்கள்? அதுக்கு இது மட்டும் நடந்ததுன்னா ஒரு விரிவான ஒரு பெரிய ஒரு காலையிலேயே முரசொலி எழுதியிருப்பார் பாருங்கள். உடன்பிறப்பே அப்படின்னு ஆரம்பித்தாருன்னா முழுக்க நமக்கு தெரிஞ்ச ஜெயலலிதா அம்மா அவர்கள் கூட இருக்கும்போது கூட பெரியாரை இந்த அளவுக்கு அவங்க பண்ணல. ஏற்கனவே இந்த தைரியம் எப்படி வந்தது? அதுக்கு காரணம் ஐயா சீமான். முதல்ல பெரியார் அப்படின்னா அவரை நீங்கள் கை வச்சிங்கன்னா தமிழ்நாடு பெரிய பிரளயம் முடிக்கும்னாங்க. அவரையே நான் கை வைக்கிறேன் அப்படின்னா இறங்கினாரா? உடனே எச்ராஜாலேருந்து எல்லாம் அவருக்கு ஆதரவு. அது பெரிய விஷயமா 1 மாதம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் இவர் ஆரம்பிக்கிறார். இப்போ
அப்போ எப்படி, அதாவது என்னென்னா, வாழ்ந்த தலைவர்களை திமுக, அதிமுக இந்த ரெண்டு கட்சியும் மதிக்கக்கூடிய தலைவர் விஜய், இவங்கெல்லாம் மதிக்கக்கூடிய தலைவரை எப்படி டேமேஜ் பண்ணுற மாதிரி வேலைகளை பார்க்குறாரு பாருங்க. அப்போ இன்னொன்று, ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, சில பேர் மக்களுக்கு கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ இளைய தலைமுறை பார்த்தாங்கன்னா, ஆமாப்பா ஈவேரா அப்படி சொல்லியிருக்காரா, தந்தை பெரியார் ஆரியர்கள் காட்டு மிராண்டிகள், அவர்கள் குடித்து விட்டு கூத்தாடியவர்கள், அவர்கள் போதையில் பாடியவையெல்லாம் ராமாயணம் மகாபாரதம் என்றார். ஏன்னா இவங்க சில விஷயம் பேச போக இது இளைய தலைமுறை பார்ப்பாங்கல்ல, ஓ ஒருவேளை இதை வரலாற்றில் படித்தா உண்மை சார், நானும் நீங்களும் சொல்ல வேணாம் சார், வரலாறு அப்படிங்கிறது வரலாறு தான், மக்களுக்கு தெரியாமல் இருக்கும். இன்றைக்கி பண்டைய நாகரிகம் எவ்வளோ வந்துருச்சு, சேரன் ஆண்டாங்க, சோழன் ஆண்டாங்க, கல்லணை கட்டினாங்க, எவ்வளோ ஆண்டாங்க. ராமர் இந்த நம்ம யாரையும் குரலாம் சொல்ல, அப்படி ஏதாவது வரலாற்று சான்று, கலைஞரை தானே கேட்டார், அப்படி ஏதாவது வரலாற்று சான்று இருக்காப்பா, இன்ஜினியர் அவர் எந்த பாலத்தை கட்டினாருப்பா கேட்டாங்கன்னா, சேது சமுத்திர திட்டம், உடனே என்னென்னமோ கதை விடுறது. நம்ம கதை விடுறது ஏன்னா, ஒரு விஷயம் அறிவுபூர்வமாகவோ இல்லை ஆதாரப்பூர்வம் நிரூபிக்காதவரை அது கதை தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆளுநருடைய இந்த பேச்சுங்கிறது முழுக்க 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 தன்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதை வெளியில் கொண்டு வந்து கொட்டுறாரு. எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் நமக்கு புரியுது. சிஎம் சொன்னார்ல, இவர் ஏன் எந்த நோக்கத்தில் பேசுகிறாருன்னு சொன்னார்ல, அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு பக்கத்துக்கு முதல் பக்கத்தில் போட்டிருப்பதன் விளைவாக இவர்களெல்லாம் யார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் மறுபடியும் இல்லாத ஒரு விஷயத்தை அழுத்துவத நோக்கம் அப்படிங்கிறது எப்படியும் மாறலாங்கிறீங்க. தமிழ்நாடு மாறாததன் விளைவு தான் நீங்கள் ஓட்டே கிடைக்காம பிஜேபி இருக்கீங்க. நீங்கள் ஆளுநர் வந்தாலும் சரி, அண்ணாமலை வந்தாலும் சரி, இப்படியே போனால் பிஜேபி நமக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 வருஷம் ஆகுங்க டெவலப் ஆகிறதுக்கு. பிஜேபி எல்லாம் தனித்து ஒண்ணுங்கிறது தான் நம்மளோட எண்ணம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.